ஹே கைஸ், ஸோ வெல்கம் டு அக்கேஷனல் ட்ராவலர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த ஸ்கை வாக், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை வாக்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னா வந்து டி நகர். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ சென்னை டி நகரில் தான் வந்து இந்த ஸ்கை வாக் இருக்குது. ஸோ இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த டிராஃபிக் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து உங்களுக்கு ரொம்ப டிராஃபிக் இருக்கிறப்ப வந்து நடக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆயிடும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற அந்த கிருஷ்ணவேணி சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்கை வாக்கில் போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ டி நகர் ஸ்டேஷன் ஆர் மாம்பலம் அப்படின்னு சொல்லி கூட இந்த ஸ்டேஷனில் வந்து இறங்கி ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 500 மீட்டர் இருக்கும். பட் ஒரு 10 நிமிஷம் ஆகுது நடக்கிறதுக்கு. பட் ஸ்டில் இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ நிறைய மெட்ரோ ஒர்க் போயிட்டுருக்கனால கொஞ்சம் இந்த மாதிரி தான் வந்து இருந்தது ரோடு. ஸோ 2 வீலரில் வரீங்க, ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வேறு என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டி நகர் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே அந்த ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளேருந்து வந்து நீங்கள் என்டர் ஆகிடலாம். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அண்ட் தேட்டர் என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த தேட்டரோட டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு புக்மை ஷோவில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ டு பி ஹானஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் டி நகரில் வந்து ஏஜிஎஸ் தான் வந்து போகலான்னு இருந்தேன். பட் ஆனால் ஏஜிஎஸ் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து சின்ன ஸ்க்ரீன், ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. ஸோ நான் இங்கே போன படம் பார்த்திங்கன்னா வந்து சூர்யா சாட்டர்டே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நானி என்எஸ்சி சூர்யா நடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த படம் தான் வந்து போனேன். ஸோ அது வந்து ஒரு ஹை ஆக்டின் ஒரு கமர்ஷியல் படம். ஸோ அது ஒரு கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கலான்றப்ப தான் வந்து இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா வந்து புக் மை ஷோவில் பார்க்குறப்பே வந்து நிறைய ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த தேட்டரோட ஆம்பியன்ஸுமே வந்து நல்லா இருந்தது. ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக செக் பண்ணி தான் விடுவாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு பேனல்லாம் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் கூட வந்து ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் வந்து உங்களுக்கு இருக்கும். அதர்வைஸ் வந்து வாட்டர் பாட்டில் வந்து ஒரு 35 ருபீஸ் அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ உள்ள உங்களுக்கு அந்த ஆடிட்டோரியம் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ராப்பர் அந்த லைட்டிங் எஃபெக்டோடு வந்துருக்கும். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஸ்க்ரீன் வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீன் தான். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்குது. பட் அந்த ஸ்க்ரீனுமே வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்க்ரீன். அண்ட் ஒரு ப்ராப்பர் இன்டீரியர்ஸ், ஒரு டீசெண்டான இன்டீரியர். ரொம்ப இன்டீரியர் ஒர்க்லாம் இல்லை, பட் ஸ்டில் ஒரு டீசெண்டான இன்டீரியர் ஒர்க்கு. அண்ட் எல்லா சீட்டுமே வந்து வியூவிங் வந்து சூப்பராக இருந்தது. சீட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே செம்மையாக இருந்தது. ஸோ நானே வந்து எதிர்பார்க்கல. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் ஈரோவில் வந்து இருந்தேன். ஈரோவில் தான் வந்து உட்காந்து பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே லைட்டாக வந்து தலை மறைக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் லைக் அந்த கொஞ்சம் புஷ்பேக்கில் சாஞ்சினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் எங்கேயுமே வந்து அந்த வியூ அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து எங்கேயுமே வந்து இல்லை. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க. ஸோ டால்பி அட்மாஸ் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்பீக்கரோட பிளேஸ்மெண்ட்டும் சரி, இந்த ஓவர் ஹெட் ஸ்பீக்கர்ஸும் சரி, அந்த பாஸ் எஃபெக்ட் பேஸ் எஃபெக்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பக்காவாக வந்து இருந்தது. ஸோ இந்த சூர்யா சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மியூசிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு படம் தான். ஸோ அது வந்து இங்கே பார்க்குறது வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. ஸோ நான் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கல. ஸோ ஏன்னா அவ்வளோ உங்களுக்கு சவுண்டோட அந்த ட்ராவல் ஆகிற அந்த பேக்கில் வந்து ட்ராவல் ஆகிறதும் சரி, அந்த ஓவர் ஹெட்லேருந்து வரதும் சரி. ஸோ அந்த ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் வந்து அமையிறதுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு பெரிய ஆடிட்டோரியமில் வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஸ்பீக்கர் வந்து ஐ திங்க் இது QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா இந்த பாக்ஸ் வந்து நாங்கள் போனப்போ வந்து ஒர்க் வந்து நடந்துட்டு இருந்தது ஒரு சைடு. ஸோ அதனால் வந்து பாக்ஸ் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருந்தாங்க. அதர்வைஸ் இந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே RGB ப்ரொஜெக்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. RGB லேசர் அந்த ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்க்ரீன் கிளாரிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. எங்கேயுமே அந்த டஸ்ட் இல்லை. இது வந்து ஒரு கர்வ்டு ஸ்க்ரீன் கிடையாது, பட் ஸ்டில் ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து CCTV கேமரா இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி ஒரு பெரிய ஆடிட்டோரியம், வியூவிங் சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இதோட டால்பி அட்மாஸோட ஃபுட்டேஜ் வந்து நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். Right now, you're listening to where cinematic audio has been. Because we are so used to hearing sound this way, we don't notice that it is only a fraction of what its potential could be. But what if sound could be extraordinary again? Engines are up and burning.
There's no need to wonder, because you're listening to Dolby Atmos. With Dolby Atmos, audio can precisely move in any direction within this theater. Whether the sound sweeps from the back to all the way in front, arcs overhead, or moves anywhere in between. Today, you will feel every dimension. How does that sound? மற்றபடி உங்களுக்கு நீங்கள் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 130 அந்த மாதிரி தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 130, 110 அந்த மாதிரி இருக்கும். இப்போ பெரிய படம் இப்போ கோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ் படப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே வந்து 190. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கேயுமே வந்து 190 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இது ஒர்த்த மணி தாங்க, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அண்ட் லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான லெக் ஸ்பேஸ் தான். லெக் ரூம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது, ரொம்ப குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு கொஞ்சம் வியூ வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் உட்காந்தா வந்து உங்களுக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மேலே அந்த ஒரு ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக தெரியும். உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் வியூ வந்து மறைக்காது. பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் வந்து அந்த நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச பாக்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி இங்கே ஸ்நாக்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகம் தான் சிங்கிள் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும். இப்போ கேரமல் பாப்கார்ன் அதெல்லாம் வந்து 140 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் சிக்கன் பாப்கார்ன் வந்து ஒரு ஐ திங்க் 140, 150 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரு 10 pieces தான் இருக்கும். அண்ட் ஈவன் நீங்கள் சிக்கன் பாப்கார்ன் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இன்டர்வல் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த மூவி ரன் ஆகிட்டு இருக்க ஒரு 30 minutesக்கு அப்புறம் தான் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. உங்கள் சீட்டுக்கு வந்து வந்துடும். கேரமல் பாப்கார்ன் மற்ற பாப்கார்ன்லாம் வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து கொடுத்துருவாங்க ஆக்சுவலி. ஸோ மற்றபடி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக வெளியிருந்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. பயங்கரமாக வந்து இங்கே செக் பண்ணி தான் வந்து விடுறாங்க. ஸோ பேக்குமே வந்து பக்காவாக செக் பண்ணி தான் வந்து விடுறாங்க. ஸோ டிக்கெட் ப்ரைஸ் வந்து இங்கே ரீசனபிள். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த தியேட்டரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ டி நகர்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் வந்து ரொம்ப சின்னதாக வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து நான் எதிர்பார்க்கல. ஸோ இந்த தியேட்டர் வந்து அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சீட் குவாலிட்டியுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பெரிய ஸ்க்ரீனுமே கூட. ஸோ டி நகரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன்னா வந்து இது வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இங்கே எத்தனை பேர் வந்து இந்த தேட்டரில் வந்து படம் பார்த்துருக்கீங்க? அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து நான் கவர் பண்ண மறந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த தேட்டர் வந்து ஒரு பழைய காலத்துலேருந்தே இருக்குது. ஐ திங்க் ஒரு 50 years பிஃபோர்லேருந்து இருக்குது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரீசெண்டாக ஒரு 4-5 years பிஃபோர் தான் வந்து ப்ராப்பராக ரெனோவேட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுவே வந்து ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன். மற்றபடி இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ண தேட்டர்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப காலமாக வந்து இருக்கிற தேட்டர் தான். அதுக்கப்புறம் ரெனோவேட் பண்ணி வந்து இப்போது ப்ராப்பராக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யா, தட்ஸ் இட் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.